ஹை, இந்த வீடியோவில் நம்ம ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுனோ அதோட டைப்ஸும் பார்ப்போம். ஸோ பேசிக்காக ப்ளீட்ஸில் பார்க்க போனோம்னா ப்ளீட்ஸ் வந்து 2 டைப். ஸோ ஒன்று வந்து நைஃப் ப்ளீட்ஸ், இன்னொன்று வந்து பாக்ஸ். இது நைஃப் ப்ளீட்ஸ், இன்னொன்று வந்து பாக்ஸ் ப்ளீட்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே மற்ற கைண்ட் ஆஃப் ஃப்ரில்ஸ் ப்ளீட்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நைஃப் ப்ளீட்ஸ்னால் சிங்கிள் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஒரு ஒரு சேம் டைரெக்ஷனில் இது லெஃப்ட் சைடே போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் சிங்கிள் டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நைஃப் ப்ளீட்ஸ் அண்ட் இது பாக்ஸ் ப்ளீட்ஸ். ஸோ இது எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ரில் ரைட் சைடாகவும் ஒரு ஃப்ரில் லெஃப்ட் சைடாகவும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரைட் ஒரு லெஃப்ட், ஒரு ரைட் ஒரு லெஃப்ட், இந்த மாதிரி ரெப்படேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 2 டைரெக்ஷன்ஸில் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி நைஃப் ப்ளீட்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நைஃப் ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நைஃப் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு நமக்கு ப்ளீட்ஸ் வைக்கணுமோ அதை விட 3 டைம்ஸ் நம்ம ஃபேப்ரிக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு 10 இன்ச்சஸ்க்கு நமக்கு ப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்னா நம்ம 30 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணி 1 2 3 எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 1 இன்ச் ஒரு ப்ளீட் வந்து 1 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளீட் சைஸ் வந்து நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் அவைலபிலிட்டி, ஸோ என்ன சைஸில் நீங்கள் தைக்க போகிறீங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நம்பர் பண்ணிக்கலாம். நம்பர் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் 1 இன்ச்சை. அதுக்கடுத்து 3 தூக்கி 1ல், ஸோ செகண்ட் இன்ச் வந்து உள்ளே போகிற மாதிரி பண்ணி பின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸோ ஒரு நெக்ஸ்ட் இன்ச்சை விட்டுறோம் நம்ம 3rd இன்ச்லேருந்து 4th இன்ச் வரைக்கும் நம்ம விட்டுட்டு 6th இன்ச்சை தூக்கி நம்ம 4th இன்ச்சில் வைக்கிறோம். 3rd ஸோ சேம் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வரோம். 1 இன்ச்சை விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் 9 தூக்கி நம்ம 7ல் வைக்கிறோம். ஒவ்வொரு ப்ளீட்டோட சைஸும் ஒன்று போல் இருக்கணும். ஃப்ரில்லோட சைஸ் ஒன்று போல் இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ ஈச் ஃப்ரில் வந்து சிமிலராக இருக்கணும் பார்க்குறதுக்கு. உள்ளே போகிற டிஸ்டன்ஸும் ஒன்று போல் இருக்கணும், வெளியில் விசிபிளாக இருக்கிற டிஸ்டன்ஸும் ஒன்று போல் இருக்கணும். ஸோ பெட்டர் பிகினர்ஸ்னால் மார்க் பண்ணி பண்ணுறது ரொம்ப பெட்டர். எயிட்டீனா 16ல் இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பெல் பீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நைஃப் ப்ளீட்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் டைரெக்ஷனில் இருக்கும். எல்லாமே லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணி அண்ட் ஒவ்வொரு ப்ளீட்டோட சைஸும் ஒன்று போல் இருக்கும். அண்ட் உள்ளே போயிருக்கிற ஃபேப்ரிக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ராக்கோ ஒரு கவுன் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு அழகான அவுட்லுக் வரும். மேலே வந்து குட்டியாகவும் கீழே நல்லா விரிஞ்சும். மோஸ்ட்லி நம்ம நைஃப் ப்ளீட்ஸ் தான் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம ஃப்ராக்ஸ், கவுன்ஸ், பில்லோ கேஸ்க்கு வந்து ஃப்ரில்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கு, ஸோ பெட்டிகோட்ஸ்க்கு, ஒரு டெக்கரேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ளீட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ் ப்ளீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் அஸ் நைஃப் ப்ளீட்ஸ், இதுக்கும் நம்ம அவுட்கம் எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அதை விட 3 டைம்ஸ் நமக்கு ஃபேப்ரிக் எடுத்துக்கணும். இப்போ 10 இன்ச்சஸ்க்கு நமக்கு பாக்ஸ் ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம 30 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணும்போது மார்க் பண்ணிக்குவோம். இது பாக்ஸ் ப்ளீட்ஸ்க்கு எப்போவுமே மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைஃப் ப்ளீட்ஸ்க்கு நம்ம 1 இன்ச்சஸ் எடுத்தோம். இப்போ இதுக்கு வந்து 2 இன்ச்சஸ் எடுத்துக்குவோம். ஸோ எவ்ரி 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம் 2 இன்ச்சஸில். ஸோ இப்போ ஒவ்வொரு பாக்ஸ் ப்ளீட்க்கும் 3 பார்ட்டிஷன்ஸ் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த பார்ட் லெஃப்ட் சைடு உள்ளே போகிறதுக்கு, அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு மேலே தெரிகிறதுக்கு, அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது ரைட் சைடு உள்ளே போகிறதுக்கு, அண்ட் இதோட இந்த பாக்ஸ் ப்ளீட் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இது ரிப்பீட் ஆகும். இது லெஃப்ட்டு, இது சென்டர், இது ரைட்டு, அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணதை நம்ம நேம் பண்ணிக்குவோம் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்கு வெளியில் விட்டுறலாம். நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம ஏன்னு மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து ரைட் சைடு உள்ளே போயிடும். ஸோ மேலே வர பார்ட்டை பின்னு மார்க் பண்ணிக்குவோம். அண்ட் மறுபடியும் உள்ளே போகிற பார்ட்டை நம்ம ஏன்னு மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ஒரு பாக்ஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் பாக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு மறுபடியும் ஏ. ஸோ இது லெஃப்ட் சைடு உள்ளே போயிடும். ஸோ ஏ, இது மேலே வரப்போகுது பி, அடுத்த பார்ட் ஏ. ஸோ இதே மாதிரியே ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸோ பேட்டர்ன் வந்து ஏபிஏ ஏபிஏ இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே வரும். நம்ம ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க முன்னாடியே. இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம பின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏயோட 2 பாயிண்ட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ பாயிண்ட்டையும் ரெண்டாவது பாயிண்ட்டையும் உள்ளே ஃபோல்ட் பண்ணி லாக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பியை விட்டுருங்க. பியை விட்டுட்டு ஏவோட அடுத்த 2 பாயிண்ட்டையும் லாக் பண்ணுங்கள். அகெயின் பெல் பின் வச்சு மாட்டிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கிற ஏவும் உள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் ஒன்று ரைட் சைட் ஃபேஸ் பண்ணியும் ஒன்று லெஃப்ட் சைட், இது லெஃப்ட் சைட், இது ரைட் சைட் ஃபேஸ் பண்ணியும் இருக்கும். அண்ட் மேலே ஒரு பி மட்டும் இருக்கும் நமக்கு. ஸோ 2 சைடில் இருந்த ஏவும் உள்ளே போயிடுச்சு நமக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ண பி மட்டும் நமக்கு வெளியில் தெரியும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டையும் லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு பெல் பின்ஸ் மாற்றிடணும். ஸோ ஒரு ப்ளீட் வந்து ரைட் சைட், ஒரு ப்ளீட் லெஃப்ட் சைட், இதே மாதிரியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மேலே ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஏ உள்ளே போகணும் லெஃப்ட் சைடு. பி மேலே இருக்கும்,
இப்போ ரைட் சைடு உள்ளே போகணும். இதே மாதிரி ஃபுல் ஃபேப்ரிக்கும் நீங்கள் மாட்டிருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மார்க் பண்ண ஏ ஃபுல்லாக லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ பி மட்டும்தான் நமக்கு மேலே இருக்கும். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பெல் பின்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ளீட்ஸ்லையும் ஒன்று லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணி, ஒன்று ரைட் சைட் ஃபேஸ் பண்ணி, நெக்ஸ்ட்டு லெஃப்ட், நெக்ஸ்ட் ரைட், இதே மாதிரி ரிப்பீட் ஆகி இருக்கும். ஸோ இது நம்ம பேபி கவுன்ஸ்க்கு, ஃப்ராக்ஸ்க்கு, வெட்டிங் கவுன்ஸ்க்கு இதெல்லாம் இது அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப நமக்கு வெளி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பாக்ஸ் ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த 2 டைப் ஆஃப் ப்ளீட்ஸுமே வேறு வேறு வெரைட்டிலேயோ இல்லை இதே ஃபார்ம்லேயோ நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு, ஸ்கர்ட்ஸ்க்கு, பெட்டிகோட்ஸ்க்கு, ஹிப்பில், ஸ்லீவ்ஸில், ஸோ நம்ம வெரைட்டியாக எங்கேனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைஃப் ப்ளீட்ஸ்னால் சிங்கிள் டைரெக்ஷன், பாக்ஸ் ப்ளீட்ஸ்னால் டபுள் டைரெக்ஷன்.